நீங்கள் எத்தனையோ வெரைட்டியில் பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பாயாசம் பண்ணி பாருங்கள். இதுக்கு 4 ஸ்பூன் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி போட்டு கையிலே நல்லா உடச்சி வச்சுக்கோங்க, நொய் மாதிரி. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு 4 ஸ்பூன் நெய் போட்டு 4 ஏலக்காய் போட்டு வறுத்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன், வறுத்து எடுத்துக்கிட்டேன் கோல்டன் ப்ரௌனாக. இப்போ வந்து 4 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா அந்த நெய்யிலே கேரமல் பண்ணிக்கோங்க, தண்ணியெல்லாம் போடாமல். பாருங்கள், நல்லா கேரமல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற அரிசியை வந்து தண்ணியோடு போட்டு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான், அதில் வந்து 1/4 லிட்டர் பால் அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு ஆஃப் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுறேன். அரிசி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. மீதி 1/4 லிட்டர் பாலை போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், அரிசியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, கரண்டிலே நல்லா திக்காக வந்துடும். இப்போ பாதி சர்க்கரை பாதி நாட்டு சர்க்கரை அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான